Hello guys, welcome back to our channel Rider Machine. நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வண்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ஜூபிட்டர் 110cc. ஸோ இது இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்கூட்டர் தான். ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ஸ்கூட்டரோட டீட்டெயிலான ரிவ்யூ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் இந்த ஸ்கூட்டரை இப்போ நம்ம ரியல் டைமாக ரோட்டில் ஓட்டி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ப்ளஸ் சிட்டிக்குள்ளே ஓட்ட போகிறேன், அதுவும் இன்றைக்கி மார்னிங் டிராஃபிக்கில் ஓட்ட போகிறேன். ஸோ சிட்டி யூசேஜுக்கு இந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது, ப்ளஸ் டே டு டே ரைட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க guys, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும், கொஞ்சம் லென்த்துமே பெருசாகலாம். பட் ஆனால் இந்த ஸ்கூட்டர், இந்த ஜூபிட்டர் ஸ்கூட்டர் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். சரி guys, ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெஹிக்கிளை வந்து பவர் பண்ணுற இன்ஜின் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஜின் பொறுத்தவரை அரௌண்டு 113cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke இன்ஜின் வந்து இந்த ஸ்கூட்டருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் சொல்லலாம். இந்த ஸ்கூட்டரோட டார்க்குன்னு பொறுத்தவரை 9.2 kN ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் ஆனால் இந்த ஸ்கூட்டரில் வந்து ஒரு ஐகோ அசிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு 9.8 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு இனிஷியலாக வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதனால் யூஸ்வலாக நம்ம ஸ்கூட்டர் ஓட்ட சொல்ல லைட்டாக ஆக்சிலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இனிஷியலாக ட்ராட்டல் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பொறுமையாக அப்படி போகிற மாதிரி இருக்கும், ஒரு லேகினஸ் இருக்கும். பட் இந்த ஸ்கூட்டரில் அதை சால்வ் பண்ணுற விதமாக அந்த ஐகோ அசிஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இனிஷியலாக ட்ராட்டல் பண்ணுறீங்க, வெஹிக்கிளை வந்து மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அசிஸ்ட் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கு பாருங்க, அசிஸ்ட் ரெடி அப்படி சொல்லுது இல்லையா. ஸ்டார்டிங் பிக்கப்புக்கு நீங்கள் அந்த அசிஸ்ட் இருக்கனால உங்களுக்கு அந்த இனிஷியல் பூஸ்ட் இருக்குது வண்டியில். ஸோ அதனால் நீங்கள் ட்ராட்டல் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு அந்த பவர் டெலிவரி வந்து இருக்குது. இனிஷியலாக இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் ஸ்கூட்டர் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா, ட்ராட்டல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு லேக் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து கியர் பைக்கில் பவர்ஃபுல்லாக அவங்க வந்து மூவ் ஆகுதோ அதேமாதிரி இந்த ஸ்கூட்டரில் அந்த இன்ஸ்டன்ட் பவர், இன்ஸ்டன்ட் பிக்கப் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ அதுதான் வந்து அந்த ஐகோ அசிஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ரெகுலராக நீங்கள் ஸ்கூட்டர் ஓட்டுறீங்களா, அந்த ஸ்கூட்டரை விட இந்த ஸ்கூட்டர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க இன்ஜினு. ஸோ இன்ஜின் ரொம்ப ரிஃபைன்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ட்ராட்டலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான ட்ராட்டல். நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இந்த ட்ராட்டல் முறுக்கணும், வெஹிக்கிள் வந்து பொறுமையாக தான் கிராஜுவலாக மூவ் ஆகும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. வண்டி ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தாக இருக்குங்க, ஒரு வைப்ரேஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பாருங்களா, பின்னாடி ஒரு வெஹிக்கிளில் எப்படி கிறிஸ்டல் கிளியராக இந்த மிரரில் தெரியுது பாருங்க. ஏன்னா அந்தளவுக்கு சாஃப்டாக இந்த வெஹிக்கிளை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பொறுத்தவரையும் நம்ம உமன்ஸும் ஓட்டலாம், ஜென்ஸும் ஓட்டலாம், யூனிசெக்ஸ் ஸ்கூட்டர் தான் இந்த ஸ்கூட்டர். அதனால் 2 பேர் ஓட்டினாலுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப லுக்கு வைஸ் எல்லாமே வந்து ஃபென்டாஸ்டிக்காக வந்து இந்த ஸ்கூட்டரை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டாப் ஸ்பீடுன்னு பொறுத்தவரை அரௌண்டு நம்ம ட்ராட்டல் பண்ணி ஓட்டினது இப்போ வந்து 60 km போயிட்டுருக்கு. 60 km எந்த அளவுக்கு பட்டர் ஸ்மூத்தாக எவ்வளோ ரிலாக்ஸ்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா சில ஸ்கூட்டரில் வந்து 50க்கு மேலே நம்ம ட்ராட்டல் பண்ணால் ஒரு மாதிரி ஓன்னு கத்திட்டே போகும். ஏன்னா அந்த மாதிரி இல்லாமல் 90 km ஸ்பீடு, இந்த வெஹிக்கிளோட டாப் ஸ்பீட் 90 km வரையும் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். 90 km அதே அந்த ஸ்மூத்தாக போகுது. ஸோ அதுதான் இந்த ஸ்கூட்டரில் ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா டாப் ஸ்பீடுன்னு பொறுத்தவரையே கொஞ்சம் காலியான இருக்க இடத்துல கொஞ்சம் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணி போகணும். மேபி டிராஃபிக்கில் இருக்கிறதுல டிராஃபிக்காக தான் ஓட்ட முடியும். ஸோ அதனால் 90 km வந்தது ஸ்கூட்டருக்கு ஒரு நல்ல டாப் ஸ்பீடுன்னே சொல்லலாம். ஸோ அதுவும் சிட்டிக்குள்ளே நம்ம 90 km வந்து ஓட்டுறதுக்கான வாய்ப்புகளே கொஞ்சம் தான். சரிங்களா. ஸோ அதனால் வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 90 km சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஹைவேல ஓட்டுறீங்க அப்படின்னா கூட அந்த 90 km டாப் ஸ்பீடு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போது நம்மளோட சென்னை டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த டிராஃபிக்கில் நம்ம ஓட்ட போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது, எப்படி ஓட்டுறோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ ஸ்கூட்டர் வந்து ஏன் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ டே டு டே ஒர்க்குக்கு ஸ்கூட்டர் தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. கீர் வண்டி கீர் போட்டு அதை ஓட்டிட்டு போகிறதுக்காட்டியும் அழகாக ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணி இந்த மாதிரி டிராஃபிக்கில் கூட ரொம்ப ஸ்மூத்தாக இந்த ஸ்கூட்டர் வந்து போகிறதுனால நிறைய பேர் வந்து ஸ்கூட்டரை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க.
அதனால தான் இன்றைக்கி பைக்குக்கு ஈக்குவலாக ஸ்கூட்டர் வந்து சேல் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டிராஃபிக்லலாம் அழகாக லைட்டாக நீங்கள் டாட்டல் மேலே கை வச்சுருந்தாவே போதும், அது மாட்டும் பைக்கில் வந்து ஸ்கூட்டர் ஸ்மூத்தாகவே போகுது. ஓகே, சரி, ஆக்சிலேஷன் பார்த்தாச்சு, இன்ஜின் பார்ட் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரிங்களா, டாப் ஸ்பீடும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஷன். இப்போது சஸ்பென்ஷன் பொறுத்தவரைய பைக்கில் பெட்டராக இருக்கும், ஸ்கூட்டரில் கொஞ்சம் பெட்டராக இருக்காதுன்றது ஒரு காமனான ஒரு இது இருக்குது, மித்து இருக்குது. பட் இந்த ஸ்கூட்டரில் சஸ்பென்ஷன் பார்ட்டில் சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் நிறைய ஸ்கூட்டர் வந்து ஓட்டியிருக்கேன், ரைட் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஸ்கூட்டரோட சஸ்பென்ஷன் ஒர்த்தாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃப்ரண்ட் வந்து இந்த ஸ்கூட்டருக்கு வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேடு பள்ளம் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் அழகாக ஏறி இறங்குது. ஸோ ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து அதோட இம்பேக்ட் நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம். ரியர் வந்து நம்மளுக்கு சிங்கிள் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிளோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடரோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது 3 ஸ்டெப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு எதுவுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கூட்டரில் சஸ்பென்ஷன் பெட்டராக இருக்கனால நம்மளுக்கு டே டு டே யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தி பெஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பிரிட்ஜி மலையில் ஏறுது இறங்குது, அது இறக்கம்லாம் எப்படி வருது, ஈஸியாக ஏறுதா இறங்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிட்ஜி மலை ஏறுறது இறங்குறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. ஸோ அதில் எந்த வித லேகு அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது, ரொம்ப ஸ்மூத்தாகவே வந்து போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாரி நெக்ஸ்ட்டு இந்த மீட்ரு கன்சோலுக்கு வரலாங்க. ஸோ இந்த மீட்ரு கன்சோல் பொறுத்தவரை இது வந்து டாப் அண்ட் மாடல் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்இடி கலர் டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டிஜிட்டல் மீட்டர் வந்து கொடுத்துருக்கனால நல்லா பெருசாக போல்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஸ்பீடில் ஓட்டுறீங்கன்றது அதில் வந்து கிறிஸ்டல் கிளியராக தெரியுது. எந்தளவுக்கு பிரைட்டாக இருக்குது, மார்னிங் தான் நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ டிஸ்பிளே எந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு ஃபியூல் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் ரேஞ்சு, ரியல் டைம் ரேஞ்ச் என்ன, எக்கோ மோடில் ஓட்டுறீங்களா பவர் மோடில் ஓட்டுறீங்களா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லோ ஸ்பீடில் போகிறீங்கன்னா எக்கோவில் காட்டும், இல்லை ரொம்ப த்ராட்டில் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் மோட் நம்மளுக்கு காட்டும். ஸோ உங்களுக்கு ரியல் டைம் என்ன, அப்புறம் வந்து ட்ரிப் பி ஓடோமீட்டர், அதுக்கப்புறம் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், அப்புறம் கால் அண்ட் எஸ்எம்எஸ் அலர்ட், அது எல்லாமே நீங்கள் இந்த ஸ்கூட்டர் வந்து ஒரு டாப் எண்டு அப்புறம் ஸ்மார்ட் கனெக்டோடு இருக்குது அப்படின்றனால ஸோ நீங்கள் ஆப் மூலிமா அந்த ஃபீச்சர்ஸில் நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பிரேக்கிங் பொறுத்தவரையும் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு வந்து டிஸ்க் பிரேக் இருக்குங்க, ரியர் வந்து ட்ரம் பிரேக்கு. ஸோ அதனால் நீங்கள் ரைட் பண்ண சொல்ல உங்களுக்கு அது கிளாரிட்டியாக உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா டிஸ்க் பிரேக்கோட பைட் வந்து நல்லா போல்டாக இருக்குது. டிஸ்க் பிரேக் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஸோ அதை வந்து அது வந்து ஒரு 100% வந்து உங்களுக்கு எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 80% வரை எஃபிஷியன்சி இருக்குது. சரிங்களா, பிரேக் வந்து ரியர் பிரேக் பொறுத்தவரை ட்ரம் பிரேக் தான். அது எல்லா ஸ்கூட்டருமே நீங்கள் பேஸ் வேரியண்ட் எடுத்தாலும் சரி இல்லை டாப் வேரியண்ட் எடுத்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து ஒரே பிரேக்கிங் சிஸ்டம் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஃப்ரண்ட் பிரேக் மட்டும்தான் நீங்கள் பேஸ் வேரியண்ட் எடுக்கிறீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வராது, ரெண்டுமே வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் டாப் எண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியர் வந்து ட்ரம் பிரேக் வரும், ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வரும். சரிங்களா, ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. அதேமாரி நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா சர்வீஸ் அலர்ட் கூட இதில் வருது. இத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு வாட்டி வெஹிக்கிளோட சர்வீஸ் விடணும், அந்த மாதிரி சர்வீஸ் ரிமைண்டர் கூட இதில் வந்து காட்டுது. ஸோ அதெல்லாம் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து லோட் ஆன் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 110cc இந்த ஸ்கூட்டர். ஸோ இதில் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் நம்ம வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து ரைட் ரிவ்யூ அப்படின்றனால ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கிளாரிட்டியாக சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு டீட்டெயில் ரிவ்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காரில் இருக்க சில ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஸ்கூட்டர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நான் வந்து டீட்டெயில் ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அதையே செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான குஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல குஷனோட வித்து அந்த லென்த்துமே நல்லா இருக்குது, சீட்டோட லென்த்துமே நல்லா இருக்குது. 2 பேர் போனாலுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
இப்போ நம்ம சிக்னலில் நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் ஆனில் இருக்குது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கழிச்சு வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சிக்னலில் நிற்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் வந்து சிக்னலில் நிற்குது அப்படின்னா ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணணுன்னா கீ ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும் இல்லை, ஜஸ்ட்டு பிரேக் பிடிச்சிட்டு ஆக்சிலரேஷன் பண்ணிங்க அப்படின்னா வெஹிக்கிள் வந்து திருப்பி வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. இது ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. ஸோ இது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு பெட்டரான மைலேஜ் கிடைக்கும். ஸோ பெட்ரோல் சேவிங் பண்ணலாம். ஸோ அதுதான் இதோட ஃபீச்சர். இது வந்து நீங்கள் ஆனும் பண்ணிக்கலாம், ஆஃபும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது, இது வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஆன் பண்ணால் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டுறீங்க, அதிகமாக சிக்னலில் நிற்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நீங்கள் ஹைவேல ஓட்டுறீங்கன்னா அதை ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் வண்டி நீங்கள் எடுத்துன்னு போய்ட்டு சிக்னலில் நிற்கல, இல்லை நார்மலாக ஒரு இடத்துல ஐடியில் நிறுத்தி வைக்கிறீங்க அப்படின்னா அதுவே வந்து ஆஃப் ஆகிடும். ஓகே, இது ஒரு நல்ல ஃபீச்சர். ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து சிக்னல் எவ்வளோ நேரம் ஓடுதோ அவ்வளோ நேரம் வந்து வெஹிக்கிள் ஆன்லேயே வச்சுருப்போம். ஸோ அதனால் பெட்ரோல் கன்சப்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் ஒரு சேவிங் பண்ணணும், ஸோ உங்களுக்கு பெட்டரான மைலேஜ் கொடுக்கணும், பெட்டராக உங்களுக்கு பெட்ரோல் சேவிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒருத்தரோட யூசேஜ் பொறுத்து மாறும் இல்லையா. ஸோ அதனால் சில பேர் எனக்கு பெட்ரோல் தான் மெயின், சேவிங்ஸ் தான் மெயின், மைலேஜ் தான் மெயின்னுவாங்க. ஸோ அவங்க வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு மைலேஜ்லாம் மேட்டர் இல்லை அப்படின்றவங்களுக்கு அதை ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 விதமான மக்களுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இந்த ஸ்கூட்டர் அரௌண்ட் நம்ம ஒரு 1 வீக் மேலே இந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம், ரைட் பண்ணி ஓட்டிகிட்ருக்கோம், லாங் ரைடு ஓட்டிகிட்ருக்கோம், சிட்டிக்குள்ளே ஓட்டுறோம், அதுக்கப்புறம் நைட் ரைடு ஓட்டுறோம். எல்லாமே இந்த ஸ்கூட்டரை வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து கெயின் பண்ணுறோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஜூபிட்டர்ன்றது ஒரு யூனிசெக்ஸான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி இதில் வந்து ஒரு 125cc இருக்குது. பட் இது வந்து 125 இல்லை, இது வந்து 110. சரிங்களா, 2 விதமாக இருக்குது. 125cc ஸ்கூட்டர் ஜூபிட்டர்லேயும் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும் ஆல்ரெடி. இது வந்து 110cc இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஸ்கூட்டர் தான் இது. ரொம்ப லைட் வெயிட்டான ஸ்கூட்டருங்க. எதுக்காக சொல்கிறேன், இந்த ஸ்கூட்டரோட கிராப் வெயிட்டுன்னு பொறுத்தவரை அரௌண்ட் 106 kgs தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கனால நம்ம ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்கூட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப வெயிட்டாக அந்த மாதிரி இல்லை, ஸோ ஈஸியாக இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி வந்து லெஃப்ட் சைடில் போகுது பாருங்கள், இதுதான் ஆக்சுவலாக வந்து 125 ஸ்கூட்டர் அங்கே போகுது ஜூபிட்டர். ஏன்னா ஜூபிட்டர் ஸ்கூட்டர் இன்றைக்கி ரோட்டில் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம நிறைய ஸ்கூட்டர்ஸ் வந்து ரோட்டில் இன்றைக்கி பார்க்க முடியுது. முன்னாடி வந்து வேறு பிராண்ட் ஸ்கூட்டர் தான் அதிகமாக நம்ம வந்து பார்க்க முடியும். ஸ்கூட்டர்னால் அந்த பிராண்ட் தான் அந்த மாதிரி இருந்தது. இப்போது டிவிஎஸ்லேருந்து நல்ல ஸ்கூட்டர், அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, நல்ல மோர் மைலேஜ், ரியலபிலிட்டி, ட்ரஸ்ட்டு அதெல்லாம் வந்து பண்ணி நிறைய ஸ்கூட்டர்ஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ஃபியூச்சரும் ஆட் ஆன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ரைட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்ல தான் தெரியுது நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பிரிட்ஜ் மேலே தான் ஏறிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இப்போ கூட நம்ம அரௌண்ட் 48-50 கிலோமீட்டர்ஸில் கான்ஸ்டண்ட்டாக ஈஸியாக வந்து க்ரூஸ் ஆகும். ஸோ அதுதான் இந்த ஸ்கூட்டரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ டயர்ஸ் அண்ட் வீல்ஸ் பற்றி பார்க்கலாங்க. ஸோ டயர்ஸ் அண்ட் வீல்ஸ்னு பொறுத்தவரையும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே நம்மளுக்கு 12 inches அலாய் வீல் வித் டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டயரோட சைஸ் அப்படின்னு பொறுத்தவரையும் நம்மளுக்கு 90/90 செக்ஷன் டியூப்லெஸ் டயர்ஸ், அதுவும் டிவிஎஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஓன் டயர்ஸ், ஓன் மேனுஃபேக்சரிங் டயர்ஸ். ஸோ அதனால் அந்த க்ரிப்பு எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்குது. ஸோ அதில் எந்த வித குறையும் இல்லை அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். இன்னொரு ஃபீச்சர், இப்போ நம்ம இண்டிகேட்டர்ஸ் வந்து போட்டு இப்போ ரைட்டு ஏறுறோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைட்டு இண்டிகேட்டர் போட்டு நம்ம ரைட்டு வந்து போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இண்டிகேட்டர் நிறைய பேர் வந்து ஆஃப் பண்ண மறந்துடுவாங்க யூஸ்வலாக. ஸோ இப்போ நான் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ண மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும், இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சரும் இந்த ஸ்கூட்டரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இண்டிகேட்டர் போட்டு ரைட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் போயினே இருப்போம், லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போயினே இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்க சொல்ல இண்டிகேட்டர் வந்து நம்ம ஆஃப் பண்ணல மறந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். நீங்கள் இண்டிகேட்டர் போட்டிங்க அப்படின்னா ஒரு 5 to 10 செகண்டில் அதை சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிவிடும். அது ஒரு சேஃப்டி ஃபீச்சர். சரிங்களா, ஏன்னா நிறைய பேர் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்கள், இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ரோட்டில். ஸோ அந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் நம்ம யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூட்டரே வந்து சென்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடுறதுனால. ஓகே,
ஸோ அதேமாரி இந்த ஸ்கூட்டரில் வந்து நம்மளுக்கு அசார்ட் இண்டிகேட்டர் அசார்ட்மே கொடுத்துருக்காங்க. இப்போ பெரிய பெரிய சூப்பர் பைக்கில் இல்லை பெரிய பெரிய ISCC பைக்ஸில் தான் வந்து அந்த அசார்ட் ஃபீச்சர்லாம் வரும். ஸோ அந்த அசார்ட் ஃபீச்சர் பற்றிட்டு இந்த ஸ்கூட்டர்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர் பட்டனில் நடுவில் நீங்கள் ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 4 இண்டிகேட்டருமே ஒரே நேரத்தில் பிளிங்க் ஆகும். ஸோ அது ஒரு ஃபீச்சராகவும் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ் மேலே நீங்கள் ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்கீங்க. சடனாக சப்போஸ் ஏதோ ஒரு பைக்கில் போயிட்டே இருக்க சொல்ல என்ன ஆகும்னா, சடனாக நீங்கள் வந்து யாரோ குறுக்க வந்துட்டாங்க, ஸோ ஏதோ ஒரு பேனிக் பிரேக் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த 4 இண்டிகேட்டர் அசார்ட் ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஏதோ சம்திங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேனிக் பிரேக்கிங் வேறு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூட்டரே சென்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த பேனிக் பிரேக்கிங் சிஸ்டமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி விட்டுரும். ஸோ உங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கு அது ஒரு கிறிஸ்டல் கிளியராக தெரிகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் வந்து இந்த ஸ்கூட்டரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெட்ரோல் டேங்க்குங்க. ஸோ பெட்ரோல் டேங்க்னு பொறுத்தது இந்த ஸ்கூட்டரில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, வண்டி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப. ஏன்னா இப்போ நார்மலாக ஸ்கூட்டர் வந்து 50-80 அந்த மாதிரிலாம் பண்ண லைட்டாக அப்படி ஹேண்டில் வர வந்து ஷேக் ஆகும். நிறைய ஸ்கூட்டர் ஓட்டியிருக்கேன், அதோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். பட் இது அந்த மாதிரி ஷேக்கில் எதுவும் இல்லை, கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளாக வந்து போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஐ பீம் லோ பீம் கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்சில் வந்து பாசிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாசிங்கும் இருக்கும். இப்போ போய் சிக்னலில் நின்றுட்டிங்க இல்லையா, ஸோ அதனால் அது சென்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்னலில் நிற்கிறோம் இல்லையா, அது சென்ஸ் பண்ணி வண்டி வைக்கில் வந்து ஆஃப் பண்ணிடுது. ஸோ ஐயோ ஓகே ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஆகிடும். அதுமாதிரி ஃபியூல் கேஜ், ஓடோமீட்டர், ஏன்னா இப்போ வண்டி வந்து ஒரு 500 கிலோமீட்டர் ரீச் பண்ணிச்சு. அதனால் ஃபஸ்ட் சர்வீஸ் விடணும். அதனால தான் உங்களுக்கு அந்த இன்ஜின் மார்க்கிங் வந்து காட்டிகிட்டு இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் ட்ராட்டில் பண்ணிங்கன்னா போதுங்க, ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. சிட்டிக்குள்ளே டெய்லி நான் வந்து கீர் பைக் ஓட்டிட்டு இந்த ஸ்கூட்டர் ஓட்டுறேன், ரொம்ப ரிலாக்ஸ்டாக காமாக அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்குங்க. நல்லா இருக்குங்க இந்த ஃபீலு. நீங்களும் டெய்லியும் வந்து சிட்டிக்குள்ளே பைக் ஓட்டுறீங்க, கீர் பைக் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட்டுட்டு ஒரு நாளைக்கு இந்த ஸ்கூட்டரை வச்சு ட்ரைவ் பண்ணி பாருங்களா, ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஸ்மூத்தாக இருக்குங்க. ஏன்னா அது கீரை பிடிச்சின்னு கிளச்சி போட்டுன்னு அது ஒரு மாதிரி இருக்குது அந்த ஃபீலு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக காமாக உட்காந்து ஸ்கூட்டரை அப்படியே ஏறி உட்காந்து ஸ்கூட்டர் ஆக்சிலேட்டர் லைட்டாக கை வச்சா போதுங்க, அது மாட்டுன்னு போயிட்டே இருக்கா, நம்மளும் அப்படியே ஜாலியாக உட்காந்து போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஃபீச்சர், சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஹாரனும் பார்த்தீங்கன்னா நல்லா லவுடாக தான் இருக்குது. ஹாரன்லாம் பிரச்சனை இல்லைங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அதேமாரி ஸ்கூட்டர் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதாக காம்பேக்டாக ஸ்லீக்காக கொடுத்துருக்கனால இந்த மாதிரி சின்ன சின்ன கேப் இருந்தால் கூட அழகாக வந்து உள்ளே இப்படி ரைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஸ்டேரிங்லேருந்து இந்த ஸ்கூட்டரே பார்த்திங்கன்னா காம்பேக்டாக சின்னதாக இருக்குங்க, அழகாக இருக்குது. அதனால் என்னென்னா நடுவில் இது மாதிரி காலையில் நம்ம டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மேசிவான ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜுக்கு. நீங்கள் 2 ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டை டிக்கியில் வந்து ஸ்டோர் பண்ணலாம், அந்தளவுக்கு மேசிவான ஸ்பேஸு. ஸோ ஃப்ரண்ட்லேயே நம்மளுக்கு ஒரு 2 லிட்டர்ஸ் க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த ஸ்கூட்டரில் இது வந்து ஒரு டாப் அண்ட் வேரியண்ட் அப்படின்றனால நம்மளுக்கு USB சார்ஜிங் போட்டு அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மொபைலில் சார்ஜ் பண்ணணுன்னா கூட நீங்கள் சார்ஜ் வந்து போட்டுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குங்க. ஆனால் என்ன தான் டிராஃபிக்காக இருந்தாலும் நம்ம ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கா, அதனால் டிராஃபிக்கில் ஒரு பெரிய விஷயமாக தெரிய மாட்டேங்குது. அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, காலுமே நல்லா கம்ஃபர்டபுளாக வைக்கலாம், பெரிய ஸ்பேஸு. ப்ளஸ் நம்ம சிலிண்டரு அந்த மாதிரி வாட்டர் கேன் அந்த மாதிரி எந்த
எது வேணால் வச்சு கொண்டு போகிறதுக்கு இது இருக்குது. அது மாதிரி இங்கே ஒரு ஊக்கு இருக்குது. ஸோ இதுலேயுமே நம்ம ஒரு 3 kg வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபியூல் டேங்க் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சுவிச்சஸ்லாம் நல்லா குவாலிட்டியாக தாங்க இருக்குது, க்ரிப்பாக இருக்குது. ஸோ இதுலேயே வந்து 3-in-1 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐ பீம் லோ பீம் பாஸ் பண்ணலாம். இது வந்து ரைட் இண்டிகேட்டர் லெஃப்ட் இண்டிகேட்டர் வித் அசார்டோட கொடுத்துருக்காங்க. ஆர்என்னு இந்த சைடு வந்து அந்த ஆன் ஆஃப் ஃபீச்சர் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இக்னிஷன். ஸோ 2 பிரேக் அவ்வளோதான். ப்ளஸ் இந்த பிரேக்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்லலாம் ஹேண்ட் பிரேக் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பிரேக் இருக்குது. இது பிரேக் ரிலீஸ் பண்ணிங்கன்னா போய்டும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிரர்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய மிரர் இருக்குங்க, நல்லா லார்ஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ மார்னிங்கில் வண்டி ஓட்டினாலுமே இந்த டிஸ்பிளே வந்து நல்லா தெரியுதுங்க, கிளியராக தான் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சிட்டியில் ஓட்டுறதுக்கு ஓவராலாக இந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நிறைய ப்ளஸ் பாயிண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிட்டிக்கு ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது. ப்ளஸ் ரைட் ரிவ்யூ, என்னோடய ரைட் ரிவ்யூ பண்ணுறதுக்கும் இந்த ஸ்கூட்டர் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பேக் பிரேக்கையும் டிஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 2 பிரேக்குமே டிஸ்க்குன்றதுனால ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். பட் நெக்ஸ்ட்டு வர ஜென்ரேஷன் ஸ்கூட்டரில் நம்மளுக்கு டிஸ்க்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஃப்ரண்ட்டு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த பள்ளத்தில் விட்றீங்க ஏற்றுறீங்கன்னா கூட அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை, சூப்பராக இறங்கி ஏறி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு ரியல் டைம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ ஆல்ரெடி இந்த ஜூபிட்டர் 110 ஸ்கூட்டரை வந்து டீட்டெயிலான ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து ரைட் ரிவ்யூ ப்ளஸ் சிட்டி யூசேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த ஸ்கூட்டரை நம்ம நைட்டு நேரத்தில் ஓட்டி இதோட லைட்டிங்கில் எப்படி இருக்குன்றதை பற்றியில் நம்ம வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா லைட் பொறுத்தவரையும் உங்களுக்கு ஆல் எல்இடி. ஸோ உங்களுக்கு ஹெட்லைட்டு, டெயில் லைட்டு, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல் எல்இடி அப்படின்றதுனால ஸோ லைட்டிங்கில் எப்படி இருக்குன்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்கூட்டர் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது சொல்லிட்டு உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த ஸ்கூட்டர் ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஸ்கூட்டரே ரிவ்யூ பண்ணிடலாம். சரிங்களா? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் 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 கைஸ்.